ஆகமும் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர்கள். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானோ என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும், அதாவது அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான்.
பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 16வது வசனம் வரைக்கும் நான் படிச்சிருக்கிறேன். இதில் காயின் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி இந்த இடத்துல தெளிவாக ஆண்டவர் போட்டிருக்கார். இந்த விஷயத்தில் காயின் கதையில் நம்ம ஒரு சில காரியங்கள் மட்டும் நம்ம தியானித்து கொள்ளலாம். காயின் ஏபேலுக்கு அண்ணனாக இருக்கும்போது அவர் சீனியராக இருக்கார். அவர் சொல்கிறது தான் இந்த காயின் செய்திருக்கணும். ஆனால் சீனியராக இருந்தும் தான் ஏபேலுக்கு எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாருன்னு தெரியவில்லை. ஆனால் ஏவாள் அந்த இரு பிள்ளைகளும் பெற்ற பின்பு ஆண்டவர் இந்த இரு பிள்ளைகளுக்கும் ஒரு வேலை செய்தார். என்ன செய்தாருன்னா, இவங்களுக்கு வேலை கொடுத்தார். காயின் நிலத்தை பயிரிடுகிறான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனா மாறினான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளையே இந்த வேலை செய்ய சொல்லி அவங்க 2 பேர் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறக்க செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆணாக இருக்கட்டும் சரி பெண்ணாக இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் ரெடி பண்ணிடுறார். பாருங்கள், காயின் ஏபேல் பிறந்த பிறகு இவங்க 2 பேருக்கும் வேலை கொடுத்தாரா? அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், காயனுக்கு மனைவியையும் கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி ஆண்டவர் மனிதனை ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்காரே தவிர யாரையுமே அவர் ஆசீர்வதிக்காமல் அசட்டை பண்ணி விட்டுவிடவில்லை, தள்ளிவிடவில்லை. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது காயன் நிலத்தை பயிரிடுகிறானாயி தான் நிலத்தை பயிரிட்டு கொண்டே என்ன பண்ணாருன்னா, காலம் வரும்போது, அதாவது அறுவடை காலம் வரும்போது தன்னுடைய பயிரில் அவர் கொண்டு போயிட்டு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறார். கர்த்தருக்கு எப்பேற்பட்ட காணிக்கை அவர் கொடுக்குறாருன்னு பார்த்தா, நிலத்திலே வந்த விளைச்சலில் கொஞ்சம் கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் ஏபேல் என்ன பண்ணாருன்னா, அவன் தம்பி காயினுடைய தம்பி முதன்மையானதும் கொளுத்ததும் கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்குறார். பாருங்க, இந்த விஷயத்தில் காயின் கிட்ட நீ ஏதோ ஒன்று எடுத்துவானு ஆண்டவர் சொல்லலை. ஆபேல் கிட்ட நீ கொளுத்ததும் முதன்மையானதும் எடுத்துவானதும் சொல்லலை. 2 பேரும் காணிக்க கொண்டு வருவாங்க, அவ்வளோதான். நீ அப்படி எடுத்துவா, நீ இப்படி எடுத்துவா ஆண்டவரும் சொல்ல, அவங்க அம்மா அப்பாவும் சொல்லி அனுப்பலை. இவங்களாம் ஏதோ ஒரு விதமான காணிக்கையை தேர்ந்தெடுத்துட்டு கர்த்தருக்கு கொடுக்கணும்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஏபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறாரு, காயினுடைய காணிக்கை புறக்கணிக்கிறார். அப்போது இந்த இடத்துல கர்த்தர் பாகுபாடு பார்க்குறாரா? நல்லா பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காணிக்கைன்றது காணிக்கை தான். ஆனால் இந்த இடத்துல பாகுபாடு நடக்குதா? ஆண்டவருக்கு பாகுபாடு பார்க்குறாரா? ஏன்னா ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லையே. பார்த்தோமே என்றால் இந்த இடத்துல ஆண்டவர் பாகுபாடு பார்க்குறதில்ல. 2 பேரும் காணிக்கை கொடுக்கணுன்ற நல்ல எண்ணத்தோட காணிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கொண்டு வந்த காணிக்கை எப்பேற்பட்டதுன்னா, ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதாக இருந்தது, இன்னொன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்கதாக இல்லை. இதை எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா, தங்களுடைய இருதயத்தின் நிலைமையை குறிக்கிறது. மனிதன் கர்த்தருக்குன்னு கொடுக்கும்போது சிறந்ததாக யாருமே கொடுக்கறதில்ல. இந்த காலகட்டத்திலையும் சரி, அந்த காலகட்டத்திலையும் சரி. சிறந்ததாக ஆதாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சே இருந்தார் என்றால், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சே இருந்திருந்தால் அது எவ்வளோ சிறந்ததாக இருந்திருக்கும். ஆதாம் சிறந்ததாக ஆண்டவருக்கு கொடுக்கல, கீழ்ப்படியாமை. காயனும் சிறந்ததாக ஆண்டவருக்கு கொடுக்கல. ஏன்னா ஏதோ ஒன்று, ஒரு வேளை அவர் பகலெல்லாம் வெயிலில் வேலை செஞ்சு வேர்வை சிந்தி
அந்த நிலத்தின் பயிர் சம்பாதிச்சிருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச அந்த நிலத்தின் பயிர் ஆண்டவர் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பார்த்து இருதயத்தின் சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிற தேவன். நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்போவுமே சிறந்ததாக தான் செய்யணும். பாருங்கள், ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது முதலாவதும் அப்புறம் சிறந்ததும் மேன்மையானதும் அவர் எதிர்பார்க்குறாரு. முதலாவதாகவும் எதிர்பார்க்குறாரு, சிறந்ததாகவும் எதிர்பார்க்குறாரு. இதை பேஸ் பண்ணி எல்லா விதமான பாஸ்டர்ஸ் சொல்கிற வார்த்தை என்னென்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க அப்படின்வாங்க. எதுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்ற காரியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்டனா ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது மட்டுமா? ஆண்டவருக்கு பிடிச்ச சிறந்த காரியங்கள் என்னென்ன இருக்கோ அந்த முதல் செய்கிற ஜெபத்தில் எல்லாத்தையுமே அதை செஞ்சு தீர்ந்து முடிக்கணும். அப்பொழுது தான் நம்ம ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட், முதன்மையானதும் சிறந்ததும். ஸோ இப்பேற்பட்ட காரியங்களை நம்ம சிந்திக்கும்பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் முதன்மையானதாக இருந்தது என்னென்னா மனிதன் தான். சிறந்ததாக இருந்ததும் என்னென்னா மனிதன் தான். ஏன்னா மனிதனை சிருஷ்டித்து அவனுடைய நாசியில் ஆண்டவர் ஜீவ ஆத்மா ஊதும் போது அந்த ஜீவ ஆவியான அவன் அந்த ஜீவ ஆவியாக அவன் எந்திரிச்சு ஆண்டவர் முன்னாடி நிறுந்திருக்கும்போது இவர் அதை எவ்வளோ சிறந்ததாக நினச்சிருப்பாரோ கொஞ்சம் பாருங்கள். அவருடைய சிருஷ்டிப்பில் மனிதனை தன்னுடைய சாயலில் உருவாக்குனது முதன்மையான காரியம் மற்ற சிருஷ்டிப்பை விட. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குறது ஒவ்வொரு கிட்டையும் கேட்குறது ஃபஸ்ட்டு முதன்மையானதும் பெஸ்ட்டு சிறந்ததும். நம் வாழ்க்கையிலும் நம்மளும் ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கொடுத்தோமா என்றால் அதற்கு மிஞ்சின காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் அதை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்வார். ஆபேல் ரெண்டாவது பையன்தான், ஆனால் கொடுத்தது என்னமோ முதன்மையானதும் சிறந்ததும் கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சேருவோம். ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்தில் சிறிது நேரம் இந்த வசனத்தை தியானம் பண்ணிக்கொள்வதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்னவென்றால், சிறந்த காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, முதன்மையானதும் சிறந்ததும். இதை உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கணும் என்று கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த முதன்மையானது என்ன, சிறந்தது என்னன்றது அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தகப்பனே, இந்த காயின் ஆபேலுடைய இந்த கதையில் ஆண்டவரே, காயின் அநேக காரியங்கள் பாவ காரியங்கள் செய்தாலும் அவரை மன்னித்து நீங்கள் உம்முடைய சமூகத்தை விட்டு வெளியே அனுப்புறீங்க ஆண்டவரே. அவ்விதமாகவே ஆதாமையும் உம்முடைய சமூகத்தை விட்டு வெளியில் அனுப்புனீங்க ஆண்டவரே. இவ்விதமாக வெளியே அனுப்பி திரும்பவும் அவங்கள காப்பாற்றி கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. அவனை கையினை யாரும் கையினை கொலை செய்யாதபடிக்கு அவனுக்கு ஒரு முத்திரை போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படி உம்முடைய அன்பு, இவ்விதமான ஒரு பெரிதான உம்முடைய அன்பை ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க கிருபை செய்யுங்க. ஏதேன் தோட்டத்திலேருந்து ஆதாமை நீங்கள் வெளியில் கொண்டு வரும்போது நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தில் விட்டீங்க. பாவத்துக்கு ஆளானாலும் அவங்கள வெளியில் கொண்டு ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை ஆண்டவரே நிரப்புவதற்கான காரியங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு தான் காயினையும் ஆபேலையும் நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல் காயினும் தவறு செய்தாலும் அவனை ஏதேனில் இருக்கிற கிழக்கு பக்கமே அவன் போய் தங்கியிருக்கும்படிக்கும் அவனுக்கு தங்க நீங்கள் வசதி செய்து கொடுத்துருக்குறீங்க. மனிதன் மேலே நீங்கள் இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு நான் எப்படி
நாங்கள் ஈடு கொடுக்க முடியுமோ எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. ஜீவனுள்ள தகப்பனே, இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி முதன்மையானதும் மேன்மையானதும் உமக்கு கொடுத்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி மாற்றுங்க. எங்கள் நாமம் அல்ல, எங்களுடைய பெயர்கள் அல்ல, எங்களுடைய நினைவுகள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாமம், உம்முடைய பெயர், உம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே முதன்மையாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் பாடுபடத்தக்க கிருபையாக செய்யுங்க. எங்களுடைய இருதயங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்த வழியில் வழிநடத்தி எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்களும் எல்லாரும் கேளுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த ஊழியத்தை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.